Friends, welcome to SHAKTHI Tailoring Institute. நம்ம இன்ஸ்டியூட்டில் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ் வந்து என்னென்ன சொல்கிறது அப்படின்றது வந்து கேட்டிருந்தாங்க நிறைய பேர். அவங்களுக்காக என்னென்ன தேவை, நம்ம ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ்க்கு வந்து என்னென்ன தேவை, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே தெரியாதவங்களுக்கு இதை தெரிஞ்சுப்பாங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம என்னென்ன வந்து இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் மிஷின் என்னென்ன வாங்கணும், நார்மல் மிஷின் வாங்கணுமா இல்லை வந்து எம்ப்ராய்டரிங் உள்ள மிஷினுங்க வாங்கணுமா அப்படின்றத மாதிரி கேட்டிருக்காங்க. நான் வந்து கற்றுக்கும் போதே வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜெம்சின்ற மிஷின் தான் வாங்கினேன். அது வந்து நார்மல் என்ன தைக்கிறோமோ அதுக்கான மிஷினு. நான் எல்லாத்துக்குமே தனித்தனியாக மிஷின் வச்சுருக்கிறதுனால நான் அந்த மிஷின் தான் வாங்கினேன். இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் உஷாவில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து நம்பர்ஸோட 24 ஸ்டிச்சஸ்ஸு இந்த மாதிரி நம்பர்ஸோடு வந்து உங்களுக்கு மிஷின்ஸ் வந்து நிறைய வந்து இருக்குது. அதில் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு மிஷின் வேணும்னாக்கா அதில் வந்து பார்த்திங்கன்னா பிக்கு பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து ஓவர்லாக் பண்ணலாம். அந்த மாதிரி மிஷின்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து எது சாய்ஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் மிஷின்ஸ் வந்து வாங்கிக்கலாம். நான் வச்சுருக்கிற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஜெம்சி மிஷின்னு ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கும் போது வாங்கினது. பட் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்காக ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாராலையும் இந்த மிஷின் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இது பேர் வந்து ஜாக்கு. நான் இன்னொரு மிஷினும் வச்சுருக்கேன், ப்ரீஸ்ன்னுட்டு. நீங்கள் வந்து இந்த 2 மிஷினில் எந்த மிஷின் வேணுமோ அந்த மிஷின் வந்து சாய்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இது வந்து வெறும் ஸ்டிச்சஸ் மட்டும்தான். இது எப்படி நார்மலாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ இது வந்து ஏன் ஃபேஷன் டிசைனிங்க்கு இது வந்து ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து மற்றவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுவீங்க. அப்போ நார்மலாக மிஷின் வந்து ஒரு ஸ்விங் மிஷின் வாங்கினீங்கன்னாக்கா அது வந்து உங்களுக்கு வரைக்கும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி மிஷின் கூட வந்து வாங்கிக்கலாம். இல்லை நான் வாங்கிறது ஒரே மட்டும் நான் வந்து நல்ல மிஷினாகவே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இந்த மிஷின் வந்து ட்ரை பண்ணலாம். 2 சாய்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. வந்து ஸ்விங் மிஷினில் நிறைய வெரைட்டி ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது. அதுக்கு நம்பர்ஸ் வருது. அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டிச் வைஸ் 18 ஸ்டிச்சு, 17 ஸ்டிச்சு, 24 ஸ்டிச்சு, 21 ஸ்டிச்சுன்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ்க்கு வந்து ஸ்டிச்சிங் வைஸ் வந்து அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிற மிஷின்ஸும் இருக்குது. பட் அது வேணும்னாக்கா நீங்கள் கம்பல்சரி வாங்கிக்கலாம். நான் இதுதான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கிடையாது. என்கிட்ட இந்த மிஷின் இருக்கிறதுனா இந்த மிஷின் வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இது வாங்கிக்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்யூச்சருக்கும் இந்த மிஷின் வந்து நீங்கள் அந்த மிஷின் வச்சுக்கிட்டு கூட இந்த மிஷின் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் வாங்கலாம். பட் வாங்கும் போதே நீங்கள் இந்த மிஷினும் வாங்கிக்கிட்டிங்கனாக்கா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் வந்து ரீசனபிள் ரேட் தான். உங்களுக்கு அந்த மிஷின் வந்து நான் ஃபஸ்ட்டு மிஷின் வாங்கும் போது 11,000 தான் இருந்தது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 17, இப்போ 19 கூட வந்துடுது. இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போய் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் எந்த மிஷின் உங்களுக்கு இடம் சின்னதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சின்னதாக வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதுலேயும் வந்து நீங்கள் ஓனாக நீங்கள் வந்து தைக்கிறதுக்கு அந்த மிஷினும் வந்து நல்லாவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக யாருக்குனாலும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இது நார்மல் ஸ்டிச்சிங் மிஷின் தான். நான் வந்து இது வந்து ஸ்பெஷல் மிஷின்னாக்கா உங்களுக்கு தைக்க எல்லாமே பார்த்திங்க. இது வந்து ஆயில் டேங்க் மிஷின். ஒன்ஸ் வந்து ஒரு 1 லிட்டர் ஊற்றிட்டிங்கனாக்கா அந்த லிட்டரு வந்து ஃபுல்லாக வந்து அந்த லோ ஹைன்ற மாதிரி உங்களுக்கு காட்டிடும் அந்த ஆயிலோட வேல்வேஷனு. அப்போது அந்த லோ இருக்கும் போது திருப்பி ஆயில் ஊற்றிக்க போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான். நம்ம ஒரு ஃபுட் ட்ரஸ்ட் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, காலுக்கு நார்மலாக அந்த ஸ்விங் மிஷினுக்கு இருக்கிற மாதிரி. இது வந்து பெருசாக ஒன்ஸ் ஸ்டாண்ட் மாதிரி அப்படியே ஃபுல்லாக ஸ்டாண்ட் போட்டு நிற்கிற மாதிரி மிஷின் தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். பட் இது வந்து ரொம்ப நல்லாவும் இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ நான் வாங்கியே ஒரு 7 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நல்லாவே இருக்குது, ரொம்ப ரிப்பேர் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது இல்லை. அதுதான் நான் 2 மிஷின் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். ஒன்று இந்த மிஷினு, இல்லை ஸ்விங் மிஷினில் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 0K 0K1 அந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து இருக்குது.
நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஷாப்பில் போய் உங்களுக்கு எப்படி டெமோ காமிச்சு கரெக்டாக காமிக்கிறாங்களோ அந்த மாதிரி பார்த்து மிஷின் வந்து வாங்கிக்கலாம். இப்போ இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இன்ச்சஸ்க்கு வச்சுருப்பாங்க நீட்டாக. நம்பர் 100 வரைக்கும் இருக்குது, சென்டிமீட்டர்ஸில் 100 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து ஒரு வேளை இன்ச் டேப் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட இங்கேருந்து நீங்கள் அளவு வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்குது. கம்பல்சரி இன்ச் டேப்பு வேணும், பட் இருந்தாலும் எமர்ஜென்சி அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இது தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ஆட்டோமேட்டிக்கு. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மிஷின்ஸ்க்கு இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இது நம்ம ஆயில் டேங்க் மிஷின்ன்றதுனால இது பாருங்கள், இது வந்து நம்ம வந்து இப்படி புஷ் பண்ணும்போது இதை புஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, இப்படி புஷ் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே வந்து ஃபுல்லாக ஆயில் வந்து இதில் வந்து ஊற்றிருப்போம். இது ஓப்பன் பண்ணிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க 1 2 3 4ன்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு நார்மலாக நம்மளுக்கு மிஷினுக்கு வர அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் இது இருக்குது பார்த்திங்களா. இது வந்து நீங்கள் ஸ்பீட் லோ ஹைன்ற மாதிரி 25 வச்சுக்கலாம், நீங்கள் 90 வச்சுக்கலாம், 60 வச்சுக்கலாம். இதில் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய நம்பர்ஸ் வந்து இருக்கும், பட் உங்கள் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஸ்டிச் வைஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே பாபின் கேஸ் வச்சுக்கிறதுக்கு இங்கே ஒரு சின்னதாக ஒரு ரேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. மிச்சப்படி வந்து மிஷின் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நூல்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இது வந்து எப்படின்றது நான் வந்து அடுத்த இதில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பட் வந்து இந்த மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷினு, ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இந்த மிஷின் வந்து எல்லாராலையும் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா நான் இந்த மிஷினில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் வந்து இதில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அந்த மாதிரியெல்லாம் இது வரைக்கும் வந்ததில்லை. வந்தால் கூட சின்ன ப்ராப்ளம் தான், அதை வந்து சரி பண்ணிடுற மாதிரி தான் இருக்கும். நம்மளே கூட சரி பண்ணிக்கலாம். மேஜர் ஆச்சுன்னா தான் நம்ம வந்து மிஷின் மெக்கானிக்ஸை கூட்டு வந்து நம்ம இதை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் உங்கள் கை மட்டும்தான் இதை ஹேண்ட் பண்ணுது அப்படின்னாக்கா ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். எல்லாரும் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்கன்னாக்கா எப்போவுமே தெரியும் இல்லை, ஒரே கையில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா அது ஒரு நம்மளது அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். நிறைய பேர் ஸ்டிச் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக பண்ணுவாங்க, ஸ்பீட் கம்மியாக பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த மாதிரி தாங்க இந்த மிஷினு. உங்களுக்கு வந்து இந்த மிஷின் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நிறைய பேர் பார்க்குறீங்க. நான் என் ஆன்லைன்ஸில் பார்த்தேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இனி வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பெல் ஐக்கானை ஆலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஃபேஷன் டிசைனிங் கிளாஸை வந்து கற்றுக்கலாம். இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.